ஏப்ரல் 22ஆம் தேதி பெஹல்காம் காஷ்மீரில் நடந்த ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல். இதை பற்றி எதற்காக எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் அமைதி காத்து வருகிறது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது? எதற்காக இந்த நாட்டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் சந்திக்கவில்லை? எதற்காக ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் அமைதி காத்து வருகிறார்? எந்த அளவில் உலக புகழ்பெற்ற பிரைம் மினிஸ்டர் மோடியை பற்றி நீங்க புகழ்ந்து பாராட்டி வருகிறீர்களோ, அதே பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த தருணத்தில் கூட தேர்தல் பிரச்சாரத்தில் பிஸியாக இருக்கிறார். ஆக மொத்தம் 26 உயிர்கள் பிரிந்திருக்கிறது. ஆனால் அவர்களை பற்றின எந்த விதமான கேள்வியும் எந்த விதமான தகவலும் உங்களிடம் வந்து சேர மாட்டேங்கிறது. ஃபில்டர் செய்யப்பட்டுதான் உங்களிடம் செய்திகளே வருகிறது. இந்த நாட்டிற்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய வேலை என்ன? இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஆனால் அவர்கள் அந்த வேலையை பார்க்கிறார்களா? கிடையாது. தமிழ் ஊடகங்களாக இருக்கட்டும், ஹிந்தி ஊடகங்களாக இருக்கட்டும், ஆங்கில ஊடகங்களாக இருக்கட்டும், அனைவருமே செய்யக்கூடிய வேலை என்ன? உங்களுடைய இமோஷன்ஸ்களை தூண்டி பணம் பார்த்து வருகிறார்கள், வியூஸ்களை சம்பாதித்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகள் எக்ஸ்க்ளூசிவ் ரிப்போர்ட்டாக சனிக்கிழமை என்று நாங்கள் வெளியிட்டிருந்தோம். அதாவது இந்திய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு 5 மாதங்களுக்கு முன்பே இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்கிற அந்த ரிப்போர்ட் கிடைத்திருந்தது. 5 மாதங்களுக்கு முன்பே 125க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் காஷ்மீர் எல்லையில் இருக்கிறார்கள் என்கிற அந்த உண்மை அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், அவர்கள் பயன்படுத்தக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், கம்யூனிகேஷன் டிவைஸ் அனைத்துமே இந்த நாட்டு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு தெரிந்துள்ளது. அப்போ எப்படி இந்த தாக்குதல் நடந்தது என்கிற அந்த கேள்வியை நாங்கள் கேட்டிருந்தோம். இன்னைக்கு அதற்கான தொடர்பு இன்வெஸ்டிகேஷன் 2 பாகங்களாக இந்த வீடியோவை நாங்கள் போட இருக்கிறோம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. பெஹல்காமில் நடந்த தாக்குதல், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்ட்ஸ் யார்? காஷ்மீர்ல நடந்த இந்த தாக்குதலுக்கும் பாகிஸ்தானிற்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன் என்ன? பிஜேபி, RSS, ஹிந்துத்துவவாதிகள் எப்படி பாகிஸ்தானிற்கு உதவி வருகிறார்கள்? அவர்களுடைய கனவை எப்படி அரங்கேற்றி வருகிறார்கள் இந்தியாவில் என்கிற அந்த உண்மையை நீங்க தெரிய இருக்கிறீர்கள். அதனால் இந்த வீடியோவை கடைசி வரை ஆழமாக பாருங்கள். எந்த ஹிந்துத்துவவாதிகள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி வருகிறார்களோ, தேசப்பற்று, தேசபக்தி என்கிற பேரில் வந்தே மாத்திரம், ஜெய் ஸ்ரீராம் என்கிற வார்த்தைகளை கூறி நாங்கள் தான் இந்த நாட்டு தேச பக்தர்கள் என்று எடுத்து காட்டுகிறார்களோ, உண்மையில நீங்க பார்த்தீர்கள்னா காஷ்மீரிஸ் அவர்களுடைய காஷ்மீரியத் தான் இந்த நாட்டை இன்னைக்கு உடையாமல் பாதுகாத்து வருகிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது நடக்கக்கூடிய ஒவ்வொரு தாக்குதலும் பாகிஸ்தான் பார்த்த அந்த கனவை அரங்கேற்ற பார்க்கிறது. இந்த உண்மையை கடைசி வரை தயவு செய்து பாருங்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்த அன்று நான் மருத்துவமனையில் இருந்தேன். என்னுடைய தாயார் குணமாக இல்லை. எங்களுடைய தகவல் சேகரிக்கக்கூடிய எல்லை அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டை பற்றி எங்களுடைய அனாலிசிஸை நீங்க தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். ஐயநாதன் ஐயா பல வீடியோக்களை போட்டிருந்தார், நான் 2-3 வீடியோக்களை போட்டிருந்தேன். ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த நேரம் 2-3 நாட்கள். அந்த 3 நாட்கள் என்னுடைய சோர்சஸ், என்னுடைய மற்ற நண்பர்கள் கொடுத்த தகவல், மற்ற விஷயங்கள், இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய சோர்சஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சேகரித்து இந்த ரிப்போர்ட்டை நாங்கள் தயாரிப்பதில் எங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவில் ஆபத்தில் இருந்தது, எந்த அளவில் பாகிஸ்தான் வரை எங்களுடைய ரிப்போர்ட் அந்த கனெக்ஷன் போய் சேர்கிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்ப்பீர்கள். அதாவது எங்களுடைய முதல் ரிப்போர்ட்டில் தீவிரவாதிகள் 5 தீவிரவாதிகளுடைய அடையாளங்களை நாங்கள் உங்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்காட்ட போகிறோம். யார் இந்த தீவிரவாதிகள், எப்படி அவர்கள் வந்தார்கள், எந்த வழியில் வந்தார்கள், அவர்களுடைய ப்ரிப்பரேஷன் என்ன, எந்த விதமான ட்ரைனிங் அவர்கள் கிடைத்தது, யார் இந்த ட்ரைனிங்கை கொடுத்தார், எந்த அமைப்பு இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருந்தது என்கிற அனைத்து உண்மையும் பார்ட் 1 நீங்க பார்க்க போகிறீர்கள். பார்ட் 2 7 நபர்கள், 7 பாகிஸ்தானியர்கள் எப்படி பாகிஸ்தான்ல இருந்து அமர்ந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த தாக்குதலை அரங்கேற்றினார்கள், எப்படி இந்த ஒட்டுமொத்த பிளானிங் நடந்தது, யாரெல்லாம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே நாங்க காட்ட போகிறோம். பார்ட் 1 5 தீவிரவாதிகளை பற்றி நீங்க பார்க்க போறீர்கள். அதற்கான முதல் படத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த இந்த தாக்குதலில் 26 அப்பாவிகள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவத்தை பற்றி நீங்க ஆழமாக புரிந்து கொள்வதற்கு முன்பு இதே போன்ற இன்னொரு சம்பவம் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 1995ஆம் ஆண்டு நடந்தது. அதாவது சிவிலியன்ஸ்கள் மீது, டூரிஸ்ட்கள் மீது நடந்த ஒரு மிக பெரிய தாக்குதல். இதே பெஹல்காம், இங்க சுற்றி பார்க்க போன 6 வெளிநாட்டை சார்ந்த நபர்கள், 2 அமெரிக்கா நாட்டை சார்ந்த நபர், பிரிட்டன் நாட்டை சார்ந்த 2 நபர்கள், ஜெர்மனியை சார்ந்த ஒரு நபர், நார்வேவை சார்ந்த ஒரு நடிகர், மொத்தம் 6 பேர், 2 லோக்கல் கைட்ஸ், ஆக மொத்தம் 8 நபர்கள் அங்கு சுற்றி கொண்டிருக்கும் போது திடீர் என்று ஒரு 40 தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள். துப்பாக்கி நுனையில் இந்த 6 நபர்களையும் கடத்தி சென்றிருக்கிறார்கள், கிட்னாப் செய்து விட்டார்கள். ஒரு சில நாட்கள்ல இந்திய அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தையும் நடக்க தொடங்கிவிட்டது. என்ன பேச்சுவார்த்தை, என்ன நெகோசியேஷன் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, ஜெய்ஷ் முகமதின் சீஃப் மௌலானா மசூத் அசரை வெளிவிடுவதற்கான ஒரு முயற்சி, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். காந்தஹார் கேஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். இந்திய விமானத்தை கடத்தி சென்று ஆப்கானிஸ்தானுக்கு கூட்டி சென்று அங்கிருந்து இந்த நாட்டு சிறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தீவிரவாதிகளை எப்படி கடத்தி சென்றார்கள் என்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். பல படங்கள் எல்லாம் வந்திருக்கிறது. அதற்கு முன்பு நடந்த முதல் அட்டெம்ப்ட் காஷ்மீரில் நடந்தது. இதே பெஹல்காமில் நடந்தது. ஆகஸ்ட் 13, 1995ஆம் ஆண்டு நார்வே நாட்டை சார்ந்த ஒரு நடிகரான ஹன்ஸ் கிறிஸ்டியன் ஆஸ்ட்ரோ, இவருடைய சடலம் இதே பெஹல்காமுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் தலை துண்டாக, உடல் துண்டாக கிடைத்துள்ளது. மீதம் இருக்கக்கூடிய 5 டூரிஸ்ட்களை காப்பாற்றுவதற்கான பிரஷர் உலக நாடுகளிலிருந்தும் இந்தியா மீது வர தொடங்கிவிட்டது. ஆனால் இந்தியா ஒரு துளி கூட குனியவில்லை. அதாவது நாங்க இந்த தீவிரவாதியை விடமாட்டோம் என்கிற ஒரு முடிவை இந்திய அரசாங்கம் எடுத்த போது, அதே மாதம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி அமெரிக்கா நாட்டை சார்ந்த இன்னொரு நபர் அங்கிருந்து தப்பித்து ஓடிவிடுகிறார், ஜான் சைல்டு என்கிற இந்த நபர். மீதம் இருக்கக்கூடிய 4 டூரிஸ்ட், அவர்கள் என்ன ஆனார்கள், உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்கிற எந்த தகவலும் இன்னைக்கு வரை கிடைக்கவில்லை. போலீஸ் ஃபைலில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று எழுதி அதை க்ளோஸ் செய்து விட்டார்கள். 30 ஆண்டுகளுக்கு பின்பு ஏப்ரல் 22ஆம் தேதி அதே இடத்தில் இன்னொரு தாக்குதல் நடக்கிறது. அதாவது அப்பாவி டூரிஸ்ட்கள் மீது நடக்கக்கூடிய மிக பெரிய தாக்குதல் காஷ்மீரின் வரலாற்றில் நடந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, யார் இந்த தீவிரவாதிகள் என்கிற அந்த விஷயத்தை பார்ப்பதற்கு முன்பு ஏன் பெஹல்காமை மீண்டும் ஒரு முறை இவர்கள் தேர்வு செய்தார்கள் என்கிற அந்த விஷயத்திற்கு வந்து விடலாம். பெஹல்காமுக்கு அருகே நீங்க பார்த்தீர்கள்னா, பைசாரன் என்கிற இடத்தில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பெரிய பெரிய கிரவுண்ட்ஸ் இருக்கும், மினி சுவிட்சர்லாந்து என்றும் கூறுவார்கள். சுற்றி பார்த்தீர்கள்னா மலை அடர்ந்த காடுகள், நடுவுல பெரிய பெரிய பார்க் மாதிரி எல்லாம் இருக்கும். அங்க போறதுக்கு நீங்க நடந்துதான் போகணும், அல்ல போனின்னு சொல்லுவார்கள், அதாவது கச்சர்னு சொல்லுவார்கள் ஹிந்தியில. கழுதைக்கும் குதிரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராஸ், அது ஒரு ரகம், அதுல தான் நீங்க போகணும். இல்லைன்னா பிட்டு, அந்த வழியாக தான் நீங்க போக முடியும். அதாவது கார், பைக் அதெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே போகும்போது நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு நபர்கள் டயர்டாகிடுவார்கள். முக்கியமாக வயதான நபர்கள், சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் they'll become very tired. ஸோ இது போன்ற இடங்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா இராணுவம் கூடிய சீக்கிரம் அங்கே வராது, அது ஒரு விஷயம். 2வது, டூரிஸ்ட்கள் மீது எந்த விதமான தாக்குதலும் கடந்த 30 ஆண்டுகளில் நடக்கவில்லை. அது ஒரு அலட்சியத்தனமாக இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்கும். தாக்குதல் நடந்தால் கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்தில் தான் நடக்கும். இந்த மாதிரியான இடத்தில் ஒரு நபர் இங்கே இருப்பார், இன்னொரு நபர் அங்கே இருப்பார், அந்த கடைசியில் இருப்பார். அதாவது ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தால் கூட அதிகமாக சேதமெல்லாம் நடக்காது. அந்த மாதிரி தான் அந்த இடங்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பும் கிடையாது. அதனால் இந்த இடத்தை இவர்கள் தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த நபர்களும் நீங்க பார்த்தீர்கள்னா, முக்கியமாக இந்த பைசாரன் என்கிற இடத்தில் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். கோல்ட்ரிங்க், டீ, பக்கோடா, மேகி இதெல்லாம் அங்கே கிடைக்கும். ஸோ ரொம்பவே ரிலாக்ஸ்டான மூடில் தான் எல்லாமே இருப்பார்கள். திடீர் என்று ஒரு 5 தீவிரவாதிகள் வந்திருக்கிறார்கள். பல செய்தி ஊடகங்கள் நீங்க பார்த்தீர்கள்னா 5 அல்ல 6 நபர்கள், பட் கன்ஃபார்ம் ரிப்போர்ட்னு நீங்க பார்த்தீர்கள்னா 5 தீவிரவாதிகள். அவர்கள் அடையாளமும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். 3 தீவிரவாதிகள் பாகிஸ்தானிலிருந்து வந்திருக்கிறார்கள். 2 பேர் லோக்கல் ஹேண்ட்லர்ஸாக இருந்திருக்கிறார்கள். அதாவது 5 தீவிரவாதிகள் இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டையும் நடத்தியுள்ளார்கள். ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதி வரை இந்த தீவிரவாதிகள் ரேக்கியும் செய்திருக்கிறார்கள். எங்க எத்தனை செக் போஸ்ட் இருக்கு, எந்த இடத்துல இருந்து வந்தால் இந்த சம்பவத்தை ஈஸியாக நடத்தி விடலாம், எப்படி தப்பித்து போகலாம் என்கிற பல்வேறு விஷயம். ஏப்ரல் 22ஆம் தேதி ஒரு 2:30 மணி அளவில்
திடீர் என்று பைசாரன் காட்டியில் இந்த தீவிரவாதிகள் வந்த உடனேயே அங்க இருந்த பல்வேறு டூரிஸ்ட்களை விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஹிந்து யார், முஸ்லிம் யார், கல்மா படிக்க சொல்லி இருக்கிறார்கள். கல்மா படிக்க முடியாத நபர்களை அங்கங்கே டப்பு சொல்ல தொடங்கிவிட்டார். ஒரு குடும்பத்தில் ஒரு நபரை தான் கொண்டிருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் தப்பித்து ஓடுங்கள், மோதியிடம் போய் என்ன நடந்தது என்கிற விஷயத்தை கூறுங்கள் என்று. இதற்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் வாரும் இருக்கிறது. அதாவது ஹிந்து முஸ்லிமை எப்படி மோத விடலாம் என்கிற விஷயம் மட்டுமல்ல, எப்படி காஷ்மீர் ஒரு வளர்ச்சி பாதையில் போக தொடங்கிவிட்டது, எப்படி காஷ்மீர்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாகிஸ்தானை இனி நம்பக்கூடாது என்கிற அந்த முடிவை எடுத்து விட்டார்கள் என்கிற அந்த கோபமும் இருக்கிறது. இதை பற்றி நீங்க போக போக புரிந்திருக்க போறீர்கள். இந்த பெஹல்காம் ஏரியாவில் இருக்கக்கூடிய மலை பகுதி, இந்த காடுகளை நீங்க பார்த்தீர்கள்னா, பஹல்காமிலிருந்து தொடங்கி தரல் என்கிற இந்த இடம், அதாவது அனந்த் நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா ஸ்தலம் இது. இந்த இடத்தில் ரோடு வசதி எல்லாம் இருந்தால் கூட இந்த மாதிரியான இடங்களுக்கு போவதற்கு ஒரு சின்ன சின்ன வழிகள் மட்டும்தான் இருக்கும். போன வருடம் அக்டோபர் மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா 3 பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வந்ததாக ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது வந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கும் தெரியும். அபு தல்ஹா, ஆசிஃப் ஃபௌஜி மற்றும் சுலைமான் ஷா, இந்த 3 தீவிரவாதிகள், இவர்களுடைய படமும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகளுக்கு கிடைத்து விட்டது. பிப்ரவரி மாதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா தரல் என்கிற இடம், இந்த இடத்தில் அதிகமாக தீவிரவாதிகள் உள்ள வர தொடங்குவார்கள். இதே போன்ற இன்னொரு சம்பவம் அக்டோபர் மாதம் நடந்தது. அதுல 7 பேர் கொல்லப்பட்டார்கள். தரல்ல இருந்து பெஹல்காமை நோக்கி, அதாவது எப்படி இவர்கள் தரல் என்கிற இந்த காட்டு பகுதியிலிருந்து பெஹல்காமை நோக்கி இவர்கள் நகர்ந்து சென்றார்கள் என்கிற அந்த விஷயமும் வெளியே வந்திருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டுக்கான பொறுப்பை த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டிஆர்எஃப் என்கிற இந்த அமைப்பு எடுத்திருக்கிறது. இட்ஸ் அ ஷேடோ ஆர்கனைசேஷன் ஆஃப் லஷ்கரே தொய்யபா. மௌலானா மசூத் அசர் எப்படியோ அதே போன்று இன்னொரு தீவிரவாதி ஹாஃபிஸ் சயீத், மும்பை தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்டும் இதே ஹாஃபிஸ் சயீத் தான். அவருடைய கை இருப்பதாக ஒரு மிக முக்கியமான தகவல் எங்களிடம் கிடைத்திருக்கிறது. நீங்க பார்ட் 2ல் பார்க்க போறீர்கள். 2019ஆம் ஆண்டு ஆர்டிகல் 370 நீக்கப்பட்டதற்கு பின்பு இந்த புதிய ஆர்கனைசேஷனை அமைத்தார்கள். அதாவது த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் டிஆர்எஃப். இவர்கள் தான் இந்த தாக்குதலை நடத்தியதாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஷேக் சஜ்ஜாத் பாகிஸ்தானை சார்ந்த ஒரு ஹேண்ட்லர். டிஆர்எஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் இதோடைய ஒரு மிக முக்கியமான கமாண்டோ. காஷ்மீர் யூத்களை சோஷியல் மீடியா வழியாக அவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய அந்த பொறுப்பு இந்த நபருக்கு கிடைத்திருக்கிறது. இனிஷியலாக நீங்க பார்த்தீர்கள்னா இந்த பிளான் ஏப்ரல் 22ஆம் தேதி இந்த தாக்குதலுக்கு கிடையாது. அமர்நாத் யாத்ரா தொடங்கும் போது அமர்நாத் யாத்ராவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடப்பதாக தான் இந்த ஃபர்ஸ்ட் பிளானே நடந்திருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏற்கனவே எல்லைக்குள் வந்து விட்டார்கள், எப்ப பிடிபட போறார்கள் என்று தெரியாமல் இந்த தாக்குதலை உடனுக்குடன் நடத்தும்படிதான் இந்த தகவல் அங்கிருந்து கிடைத்திருக்கிறது. அதன்படி நீங்க பார்த்தீர்கள்னா அமர்நாத் யாத்ரா வரை நம்ம காத்திருக்க வேண்டாம், இப்பவே இங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட்களை நம்ம தாக்கிவிடலாம் என்கிற அந்த முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். என்ன முடிவு என்று நீங்க பார்த்தீர்கள்னா பெஹல்காம், குல்மர்க், சோன்மர்க், ஸ்ரீநகர் இது போன்ற முக்கியமான ஸ்தலங்களை இவர்கள் டார்கெட் செய்திருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியும், ஜீரோ டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி, இதுதான் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து காட்டுகிறது. அந்த மாதிரியான ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்டில் எந்த தீவிரவாதமும் கிடையாது என்கிற அந்த விஷயம் இருக்கும்போது, அதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா ரயில்வே நெட்வொர்க்ஸ்களையும் உடைப்பதற்கான இன்னொரு திட்டத்தையும் இவர்கள் போட்டிருக்கிறார்கள். இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வெளியூர்களிலிருந்து வந்து வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், வெளியூர்களிலிருந்து வந்து பிசினஸ் செய்யக்கூடிய நபர்கள், இராணுவத்தை சார்ந்த நபர்கள், அதிகாரிகள், இவர்களை தான் டார்கெட் செய்வதாக அவர்கள் பிளான் செய்தார்கள். எந்த டூரிஸ்டையுமே எந்த சுற்றுலா பயணியுமே நீங்க தாக்கக்கூடாது என்பதுதான் முதல் பிளானாக இருந்திருக்கிறது. எப்படி இந்த பிளான் மாறியது அனைத்துமே ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். 3 பாகிஸ்தானி தீவிரவாதிகள், 2 லோக்கல் காஷ்மீரிஸ், டிஆர்எஃப் சார்ந்த இந்த நபர்கள் 2017ஆம் ஆண்டு காஷ்மீர்ல இருந்து 2 நபர்கள் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கிறார்கள். அங்க டிஆர்எஃப்பிடம் ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கொண்டு, லஷ்கர் தொய்யபாவிடம் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு 2024ஆம் ஆண்டு தான் திரும்பியதாக இந்த இன்புட் எங்களுக்கு கிடைத்தது. இவர்கள் வரும்போதே நீங்க பார்த்தீங்கன்னா
3 பாகிஸ்தானி தீவிரவாதிகளுடன் இவர்களுடன் வந்திருக்கிறார்கள். ஆக மொத்தம் 5 தீவிரவாதிகள். அவர்களுடைய படத்தை நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டிட்டேன். இவர்களுடைய ட்ரெயினிங் எப்படி இருக்கும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பாகிஸ்தான் எல்லைக்குள் வருவதற்கு காடுகள் வழியாக தான் நீங்க வரணும். இவர்களுடைய ட்ரெயினிங் காட்டில் வேகமாக நடப்பதற்காக கிடைக்கும். அதாவது இவர்கள் எந்த விதமான ஆயுதங்களுமே கேரி செய்ய மாட்டார்கள். எந்த விதமான டிவைஸும் இவர்கள் கையில் இருக்காது. பிளான் படி நீங்க பார்த்தீர்கள், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் நாங்கள் வந்துடுவோம் என்கிற ஒரு விஷயம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸ் அவர்களுடைய பேர் இருக்கும். அது மட்டும் தான் இந்த தீவிரவாதிகளிடம் இருக்கும், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்களுடைய ட்ரெயினிங் ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும்போது கூட, இவர்களுடைய வேகத்திற்கு மிக ஸ்லோவாக நடக்கும்போது கூட 10 நிமிடத்தில் 1 கிலோமீட்டர் வரை இவர்கள் நடந்து வருவார்கள். அந்த வேகத்தில் இவர்கள் நடப்பதற்கான விஷயங்கள் இருக்கும். உணவுக்கு என்ன செய்வார்கள்? அது காட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய பழங்கள் அல்ல மற்ற விஷயங்கள், அதை வைத்து எப்படி உயிர் வாழலாம் என்கிற அந்த ட்ரெயினிங் இவர்களுக்கு கிடைக்கும். காஷ்மீர் ஒரு குளிர் பிரதேசம். திடீரென்று பனி பெய்யும் போது பனியில் எப்படி தாக்குப்பிடிக்கலாம் என்கிற அந்த விஷயம், இது எல்லாமே அவர்களுடைய ட்ரெயினிங்குடைய ஒரு அங்கமாக இருக்கும். அதாவது ஒரு இன்சிடென்ட்டை அரங்கேற்றதுக்கு பின்பு எப்படி அங்கிருந்து தப்பிக்கலாம், அப்படி பிடிபட்டால் கூட எப்படி போலீஸ் இராணுவத்தை ஏமாற்றலாம் என்கிற அந்த விஷயத்தையும் அப்படி செய்வார்கள். ஆடு மாடு மேய்க்கிற நபர்கள் போன்று, விவசாயிகள் போன்று, பழம் விற்கக்கூடிய நபர்கள் போன்று, லோக்கலைட்ஸ் போன்று தான் இவர்கள் உள்ள வருவார்கள். அப்படி பிடிபட்டால் கூட கையில் ஆயுதங்கள் இருக்காது. அங்க வரும்போதே அவர்கள் கையில் ஐடென்டி கார்டு எல்லாமே இருக்கும். அதை வைத்து அவர்கள் ரொம்பவே ஈஸியாக எல்லைக்குள் வந்து விடுவார்கள். முக்கியமாக இவர்களுடைய ட்ரெயினிங்கை பொறுத்தவரையில் மிகவும் கடுமையான ட்ரெயினிங்கை கடந்து தான் இவர்கள் வருவார்கள். பனி பெய்ந்தால் கூட மாதக்கணக்காக இவர்கள் அந்த காட்டு பகுதிகளிலே இருக்கும்படியும் இந்த ட்ரெயினிங் இருக்கும். அதன்படிதான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். ஏப்ரல் 22ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்தின் போது அவர்கள் பேசும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கேட்ட அந்த மொழி, முக்கியமாக காஷ்மீரி டூரிஸ்ட் கைட்ஸ் அல்ல அங்க இருக்கக்கூடிய அந்த போனி குதிரை ஓட்டக்கூடிய நபர்கள், மற்ற நபர்கள், அவர்கள் கேட்ட மொழியை நீங்க கேட்டீர்கள்னா 3 பேர் பாகிஸ்தானை சார்ந்த உருது பேசுவதாகவும், அதுல 2 நபர்கள் லோக்கல் காஷ்மீரியில் பேசுவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இதை வைத்து இந்த தகவலை அவர்கள் உறுதி செய்திருக்கிறது. அதாவது இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் 3 பேர் பாகிஸ்தானி, 2 பேர் காஷ்மீரை சார்ந்தவர்கள். ஏற்கனவே நான் காட்டிய அந்த படத்திலிருந்து தான் அந்த ஸ்கெச்சஸ்களை இவர்கள் தயாரித்திருக்கிறார்கள். இந்த 3 பேருடைய ஸ்கெச்சஸும் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிகள் வெளிவிட்டிருக்கிறது. இப்போ நீங்க பார்த்தீர்கள்னா NIA கையில் இந்த ஒட்டுமொத்த ஆபரேஷனுக்கான, இந்த ஒட்டுமொத்த இன்வெஸ்டிகேஷனுக்கான பொறுப்பை கொடுத்திருக்கிறார்கள். NIA, மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ், ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதாவது IB, இந்த அனைத்து அமைப்புகளுமே இதற்கான இன்வெஸ்டிகேஷனை செய்து வருகிறார்கள். ஆஃப்ஷூட் ஆஃப் லஷ்கர்-இ-தொய்யபா மற்றும் த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், இந்த 2 பக்கங்களையுமே அடுத்த பதிவில் நீங்க பார்க்க போறீர்கள். எந்த அளவில் லஷ்கர்-இ-தொய்யபாவுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது, ஹாஃபிஸ் சயீதுடைய இன்வால்மெண்ட் இருக்கிறது, இந்த 5 நபர்கள் எப்படி இந்திய எல்லைக்குள் வந்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க புரிந்து கொண்டீர்கள். ஆனால் எப்படி இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பிளான் செய்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை நீங்க பார்க்க வேண்டும். 2வது, பாகிஸ்தானும் இந்தியாவும், இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு எந்த விதமான தொடர்பும் தேவை என்று நீங்க கேட்கலாம். ஆனால் அந்த தொடர்பை எப்பவுமே முறிக்க முடியாது. இதற்கான காரணம் இருக்கு. த லாங்கெஸ்ட் ஷேர்ட் பார்டர், இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஷேரிங் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அதனால் 2 நாடுகளுமே முற்றிலுமே தன்னுடைய தொடர்புகளை நிறுத்த முடியாது. 2வது, நியூக்ளியர் பவர், 2 நாடுமே நியூக்ளியர் பவர் கொண்ட நாடுகள். 3வது, 2 நாடுமே யுனைடெட் நேஷன் மெம்பர்ஸ். அப்போ இந்த 3 விஷயத்தை பத்தி நீங்க பார்க்கும்போது நிச்சயமாக இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நம்ம முறிக்க முடியாது. ஆனால் எந்த அளவில் தீவிரவாதம் பாகிஸ்தானிலிருந்து இங்க வருகிறதோ அதை சப்போர்ட் செய்வதாக இந்துத்துவவாதிகள் அந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். அதற்கான விளக்கத்தை அடுத்த பதிவில் நீங்க பார்க்க போகிறீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.